ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். எப்படா இந்த ஃப்ளாஷ்பேக் எபிசோட் வரும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக காத்துட்ருந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸ். ஃப்ளாஷ்பேக் எபிசோட் வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த மாதத்தோட மகாநதி ஷூட்டிங் வந்து நேத்தோட முடிஞ்சுது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நேற்றுக்கு முன்தினம் வந்து அக்கரைன்னு நினைக்கிறேன், அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் வந்து நம்ம மகாநதி சீரியலோட அந்த ஃப்ளாஷ்பேக் எபிசோட் ஷூட்டிங் வந்து எடுத்தாங்க. இந்த கார் பார்க்கிங் இருக்கு இல்லையா, இது வந்து எனக்கு தெரிஞ்சு விஜயோட வீடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நின்றுட்டுருக்கார் இல்லையா, இந்த லொக்கேஷன் வந்து விஜய் வந்து அப்கமிங் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுற அந்த சீக்வன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிக்ஸ் எல்லாம் பார்த்து தான் எனக்கு கொஞ்சம் டவுட் ஆகிடுச்சு. விஜயோட ஃப்ளாஷ்பேக் எபிசோட் வந்து ஷூட்டிங் எடுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மும் பண்ணிட்டேன். ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ஓவரால் ஒரே நாள் தான் எடுத்திருக்காங்க. ஒரு நாள்லையே அந்த ஃப்ளாஷ்பேக் எபிசோட் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிகிட்ருக்காங்க. இது அப்கமிங் விஜயோட வீடாக இருக்குமோ அப்படின்ட்டு. ஏன்னா ஃப்ளாஷ்பேக்கில் அவரோட வீடு அப்படிங்கிற மாதிரி காட்டுற இடம் எனக்குமே கன்ஃபார்மாக தெரியல அது அவரோட வீடாக இருக்குமான்ட்டு. ஆனால் முந்தா நேற்று வந்து ஷூட்டிங் எடுத்து முடிச்சிட்டாங்க. அது கன்ஃபார்மான ஒரு விஷயந்தான். நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, எனக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு. என்னென்னா, தாத்தாவோட வாயால் உண்மை வருமா அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு இது ஒரு 3 டேஸ் முன்னாடியே தெரியும். இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு விஷயம்தான், தாத்தாவால் வருமா அப்படின்னு ஒரு கொஞ்சம் குழப்புற மாதிரி சொல்லியிருந்தேன். தாத்தா வந்து அங்கே உட்காந்து குடிச்சிட்ருக்கார் இல்லையா, அதோட கண்டினியூவேஷனாக விஜயும் வராரு. அங்கே உட்காந்து தாத்தா கூட சேர்ந்து குடிக்கிறாரு. ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு விஜயோட வாயாலேயே காவேரி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. தூங்கி எழுந்துக்கும் போதே தலைவலியோடு தான் எழுந்துக்கிறாரு. தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. கொஞ்சம் மங்கலாக வந்து அவருக்கு தாத்தாவோட உட்காந்து குடித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. காவேரி, நீங்கள் நேற்றுக்கு எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, உங்களோட காதலை பற்றின உண்மை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு இது அப்படின்னா, காவேரி வந்து எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனேவே அவங்க ஃபேஸை வந்து அவரால் பார்க்க முடியல. ரொம்பவே கூச்சமாக தலையை குனிஞ்சு சகஜமாக பேச முடியாமல் ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுறாரு போல இருக்குது குனிஞ்சிட்டு. அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு காவேரி வந்து அவரோட பெயினை வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவங்களுமே இப்போ ஒரு லவ் ஃபெயிலியரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக காவேரி வந்து அந்த கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறதுலாம் இருக்காது. ஆனால் அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு, காவேரி கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி. இன்னொரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமும் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நம்மளோட மகாநதி சீரியலில் நம்ம விஜயோட லுக் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளாஷ்பேக்கில் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காராம், அவ்வளோ சூப்பரான ஒரு லுக்கில் இருக்காராம். அதை பற்றி வேறு எதுவும் இப்போதைக்கு பேச வேண்டாம். நியூ லுக் எப்படி இருக்க போகிறாரு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கார்த்திகேயன் ரீயூனியன் அப்போ பைக்கில் ஸ்மார்ட்டாக வந்து இறங்குவார். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாப்பா நம்மளோட சூர்யாவா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அந்த மாதிரி நம்ம விஜயா இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நானுமே எவ்வளோ ட்ரை பண்ணேன் அந்த ஃப்ளாஷ்பேக் ஹீரோயின் யார், அதாவது பாஸ்ட் விஜயோட எக்ஸ் லவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் எப்படியும் தெரிஞ்சுக்கவே முடியலை. நம்ம பிரவீன் சாரோட பாஸ்ட் ப்ரீவியஸ் ஹீரோயின் யாராவது இருப்பாங்களா அப்படின்ற மாதிரியும் தோணுது ஒரு பக்கம். யாராவது நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்களா, நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட கெஸ் யாராக இருக்கும் அப்படின்ட்டு.